தர்ஷினி, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரும்பொழுது அதற்கான ரைட்ஸே அவருக்கு கிடையாது, அதற்கான அதிகார பவரே அவருக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துறாரு, தவறா பயன்படுத்துறாரு, அரசியல் உள்நோக்கம் இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. நம்ம ஆளுநர் அப்படின்னு பேசும்போது நம்ம வெறும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுநர் பத்தி மட்டும் பேசல. ஆளுநர் அப்படின்னு பேசும்போது இந்தியால இருக்கிற எல்லா ஆளுநர்கள் பத்தியும் நம்ம பேசுறோம். சோ அதனால ரொம்ப கான்கிரீட்டா ஆளுநர் அப்படின்றவர் ஒரு ஏஜென்ட் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். சோ அந்த ஒரு பொசிஷனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது அப்படின்றது அது சட்ட பிரகாரமான நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அதை நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். ரெண்டாவது விஷயம் இப்போ ஆளுநர் பத்தி நம்ம பேசும்போது எங்க இந்த டிஸ்கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மேஜர்லி இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த கவர்னர் பத்தி நம்ம பேசும்போது as soon as possible அப்படின்ற இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது எங்கேயுமே ஸ்பெசிபிக்கா 14 டேஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், 2 monthsல ரெஸ்பாண்ட் பண்ணணும், 3 monthsல ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிகேஷன் இல்லாததுனால எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட டிஃபரன்சஸ் இருக்கோ அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற டிஸ்கிரிபன்சிஸை நம்ம பார்த்துட்டு தான் வரும். இது இன்னைக்கு நேத்து